இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் கோர்ட், அதாவது எப்படின்னு சொன்னால் பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்று பொருள். பவர்ஸ்னால் கடமைகள், அதிகாரங்கள், ஃபங்க்ஷன்ஸ்னு செயல்பாடுகள். ரைட்டா? அது கடமைகள்னு சொல்லலாம், அதிகாரங்கள்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். பவர்ஸ்னால் அண்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் செயல்பாடுகள் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றம் இந்தியாவுக்கே ஒன்று தான் தலைமை நீதிமன்றம். அதற்கு அடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலைமை நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு பேர் ஹைகோர்ட். அதுக்கு கீழே என்னவாக இருக்கும், மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு மாவட்ட நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு கீழே தாலுகா நீதிமன்றம் இருக்கும். மொத்தம் 4. கீழேருந்து போனால் தாலுகா நீதிமன்றம், அதுக்கு மேலே மாவட்ட நீதிமன்றம், அதற்கு மேலாக மாநில நீதிமன்றம், அதற்கு மேலாக இந்தியா நீதிமன்றம். அதான் சுப்ரீம் கோர்ட். ரைட்டா? இப்போ ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் அப்படின்னு சொன்னால், ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் சொன்னால் என்னது அப்படின்னா அசல் அதிகார வரம்புன்னு அர்த்தம். ஒரிஜினல்னா அசல். ரைட்டா? அப்போ அவங்களுக்கே உரித்தான அதிகார வரம்பு. இப்போ கோர்ட்டில் கேஸ் போடணும்னா நம்ம எடுத்தோன்னே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் நம்ம மாவட்ட நீதிமன்றத்தில் போட்டு, இல்லை மாநில தாலுகா நீதிமன்றத்தில் போட்டு, அதுக்கடுத்து அது தோற்று போச்சுன்னா அதுக்கு மேல்முறையீடு மாவட்ட நீதிமன்றத்தில் பண்ணி, அதுவும் தோற்று போச்சுன்னா மேல்முறையீடு ஹைகோர்ட், அதாவது உயர் நீதிமன்றத்தில் பண்ணி, அதுவும் தோற்று போச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வரலாம். எடுப்பிலே நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ போக முடியாது. ரைட்டா? அப்போது இது உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக கேஸ் யார் கொண்டு போகலாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். நேரடியாகவே மாநில நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாமல் நேரடியாக மாநில நீதிமன்றத்திலையோ மாவட்ட நீதிமன்றத்திலையோ தாலுகா நீதிமன்றத்திலையோ தாக்கல் பண்ணாமல் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸை எடுத்து செல்லலாம். அதற்கு பேர் தான் ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். அப்படின்னா அசல் அதிகார வரம்புன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ அசல் அதிகார வரம்பு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். த கேஸ் விச் ஆர் brought directly in the first instance to the supreme court come under the original jurisdiction. அப்படின்னா இந்த கேஸ் ஒரு வழக்கு, இந்த கேசஸ்னு ஒரு வழக்குகள் விச் ஆர் brought கொண்டு வரப்படுகின்றன டைரக்ட்லி நேரடியாக இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் முதல் தடவை கீழே போகாமல், கீழே ஹைகோர்ட்டுக்கோ வேறு கோர்ட்டுக்கோ போகாமல் நேரடியாக ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னா முதல் தடவை டு த சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக கொண்டு வரப்படுகின்றன. கம்ஸ் அண்டர், அப்படி கொண்டு வந்தால் அது எதற்கு கீழே வருகிறது, கம்ஸ் அண்டர் த ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். அப்படின்னா அசல் அதிகார வரம்புக்கு உட்பட்டு வருகிறது. அது யார் கொண்டு வரலாம்னு பின்னாடி சொல்லுவோம். நான் பார்த்துக்க, இந்த கேசஸ்னால் வழக்குகள் விச் ஆர் brought கொண்டு வரப்படுகின்றன நேரடியாக டைரக்ட்லி இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் முதல்ல வேறு எங்கேயும் போடாமல் அதை ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால் முதல்ல இன்டு த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. கம்முன்னா கொண்டு வரப்படுகிறது அண்டர் த ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன். அப்படின்னா அசல் அதிகார வரம்புக்குட்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக வழக்குகள் கொண்டு வரப்படுகின்றன. அது என்னன்னு பார்ப்போம், என்ன மாதிரி வழக்குகள் வரலாம். தீஸ் மேபி, இந்த வழக்குகள் இருக்கின்றன. தீஸ்னால் வழக்குகள், மேபி இருக்கின்றன. ஒன்றும் dispute between the government of India and one or more states அப்படின்றான். டிஸ்பியூட்னா விவாதம், ஒரு விவாதத்துக்கு உண்டான பொருள். யாருக்கு நடுவில், மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை. இப்போ மத்திய சர்க்கார் இந்தியாவை ஆளும் மத்திய சர்க்கார் பார்லிமெண்ட், அதற்கும் ஒரு மாநில சர்க்காருக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எடுப்பிலேயுமோ நீ ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் மூலிமா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இடலாம். யார் மனுஷன் கிடையாது, மாநில சர்க்காரோ இல்லை மத்திய சர்க்காரோ கேஸை விடலாம். மாநிலத்துக்கு எனக்கு பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு, இல்லை மாநிலம் மத்திய சர்க்காருக்கு எகனிஸ்டாக கேஸ் இடலாம். அதுதான் சொல்கிறான். தீஸ் மேபி இருக்கின்றன. டிஸ்பியூட்னு விவாதம், ரெண்டு பேருக்கும் ஒரு விவாதம் ஏற்பட்டால். ரைட்டா? டிஸ்பியூட்னு விவாதம் ஏற்பட்டால் யாருக்கு பட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய அரசாங்கத்துக்கும் அண்டு ஒரு மாநிலத்துக்கோ, ஒன்றுனா ஒன்று அல்லது மோர் ஸ்டேட்ஸ் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து
இந்தியா கவர்மெண்ட் மேலே கேஸ் இடலாம். ஒன்று அல்லது மோர் அதிகமான ஸ்டேட்ஸ்னால் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து இந்திய அரசாங்கத்தின் மேல் நேரடியாக கேஸ் இடலாம். அப்படிட்டா அது சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக தாக்கல் செய்யலாம். ரெண்டாவது, டிஸ்பியூட் பிட்வீன் த 2 or more ஸ்டேட்ஸ் அப்படின்னா இன்னொரு விவாதம் இருக்கிறது. இது மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் நடுவில் ஒரு டிஸ்பியூட், ஒரு வழக்கு, ஒரு விவாதம் நடந்தால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும். இன்னொன்று என்னென்னு பார்ப்போம். டிஸ்பியூட் பிட்வீன் த 2 or more ஸ்டேட்ஸ் அப்படின்னா 2 மாநிலங்களுக்கும் நடுவில் உள்ள ஒரு விவாதம். 2 மாநில டிஸ்பியூட்னா ஒரு சண்டை சச்சரவுகள், ரைட்டா? இன்னும் 2 மாநிலங்களுக்கு நடுவில் ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தால், இப்போ எல்லை பிரச்சனை இருக்கும், தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும், தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும், அது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் நேரடியாக தாக்கல் பண்ணலாம். எந்த ஹை கோர்ட்டுக்கோ லோ கோர்ட்டுக்கோ போக முடியாது, ரைட்டா? அதைத்தான் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் அப்படின்னா அசல் அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த அசல் அதிகார வரம்புக்கு உட்பட்டு தாக்கல் பண்ணலாம். அப்போ ஒரு மாநிலமோ அல்லது அதற்கு அடுத்து பல மாநிலங்கள், டிஸ்பியூட் பிட்வீன் 2 மாநிலங்கள் அல்லது மோர் 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு வழக்கு இருந்தால் அதை நீங்கள் தாக்கல் பண்ணலாம். மூன்றாவதாக, த ரிட்ஸ் ஆர் இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ரிட்ஸ்னா உத்தரவு, ரைட்டா? ஆர்டர், ரிட்டுனது ஆர்டர் காப்பி. ஆர்டர்னால் ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. ரிட்டுனது உத்தரவு. ஆர் இஷ்யூட்னா வழங்கப்படுகிறது. யாரால்? இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா பை த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றத்தால் ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு, ரிட்டுனா உத்தரவு கொடுக்கப்படுகிறது. ஃபார் எதற்காக வேண்டிய அந்த உத்தரவு? ஃபார் எதற்காக வேண்டிய? ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் நடைமுறைப்படுத்த. என்ஃபோர்ஸ்மெண்ட்னது நடைமுறைப்படுத்த. எதை நடைமுறைப்படுத்த? ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல்னால் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த சுப்ரீம் கோர்ட் வழங்கும் அதிகாரம் ஆர்டர்னா ஆர்டர் காப்பி, அதான உத்தரவு. அதை நீ நடைமுறைப்படுத்தி ஆகணும், ரைட்டா? அதான் சொல்கிறது. ரிட்ஸ்ன்னு என்னது? அதாவது ஆர்டர் என்னது? உத்தரவு. இஷ்யூன்னு வழங்கப்படுகிறது. எதற்காக வேண்டி? பை த சுப்ரீம் கோர்ட்டால் பைனா யாரால் வழங்கப்படுகிறது? பை சுப்ரீம் கோர்ட். எதற்காக வேண்டி? ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் நடைமுறைப்படுத்த வேண்டி, ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த வேண்டி. இப்படி வழக்கு போச்சுன்னா அதை தீர்ப்பு சொல்லிடுவான். ரிட்டில் ஆர்டர் கொடுத்துருவான். இந்த 2 மாநிலத்துக்கு பிரச்சனை, அப்போ தீர்த்து வச்சு ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தணும், ரைட்டா? அதான் சொல்கிறான். ரிட்ஸ் இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்படும் அதிகாரம் மிக்க ஆர்டர்னால் ஒரு ஆர்டர் காப்பி, ரைட்டா? ஆர்டர் காப்பின்னு என்னது? உத்தரவு. எதற்காக வேண்டி? ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படின்னா அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த வேண்டி கொடுக்கப்படும் உத்தரவுகள் செய்யப்பட வேண்டும், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பி. அது ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் அசல் அதிகார வரம்பு. இப்போ அப்பேலேட் ஜூரிடிக்ஷன் கோர்ட்டில் அப்பேலேட் ஜூரிடிக்ஷன் என்னது? அப்பேலேட்னா மேல்முறையீடு அதிகார வரம்பு. இதென்ன மேல்முறையீடு அதிகார வரம்புனா இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ நேரடியாக போக முடியாது. இப்போ உனக்கும் ஒரு பிரச்சனை, அப்போ நம்ம ஹைகோர்ட் வரைக்கும் தான் வர முடியும். நான் கீழ் கோர்ட்டில் போட்டிருக்கேன், தாலுகா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், இந்த சொத்து உன்னோடதான்ட்டு உனக்கு வந்திருக்கும். பிறகு நான் மேல் கோர்ட்டில் மாவட்ட கோர்ட்டுக்கு போவேன், தாலுகா கோர்ட்டுக்கு மேலே மாவட்ட கோர்ட், அங்கேயும் உனக்கு வந்திருக்கும். அதை விட மாநில கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு போவேன், உயர்நீதிமன்றம். அது உயர்நீதிமன்றம் மாநிலம் கோர்ட், இது இந்தியா கோர்ட் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் தோற்று போச்சு. இப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது, அவ்வளோதான். ஏன்னு சொன்னால் பிறகு போக நான் நினச்சேன்னு சொன்னால் அந்த ஹைகோர்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட்னால் ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். ஆமாம், இந்த வழக்கில் நான் கேட்கக்கூடிய நீதி கிடைக்கல, அதனால் இந்த நீதியை நீங்கள் வழங்குங்க, இதில் சம்திங் ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டியூஷன் இதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். அதை எடுத்துகிட்டு தான் நான் அங்கே போய் அப்பீல் பண்ணணும். இல்லை அவர் தீர்ப்பு சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா ஹைகோர்ட்டில் நீ மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ட்டு கொடுத்துருவார். அப்படி கொடுத்தா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எடுத்தெடுப்பில் நம்ம போக முடியாது. மாநிலங்கள் டு மாநிலங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தான் போகணும். மாநிலம் டு மத்திய சர்க்காருக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் அது மத்திய சர்க்கார் மாநில அரசாங்கம் தான் போகும், மனுஷன் போக முடியாது. அது போக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதுக்கு பேர் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், அசல் அதிகார வரம்பு. இது அப்பேலேட் ஜூரிடிக்ஷன் அப்படின்னா மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ரைட்டா? த சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அப்பலேட் கோர்ட் இன் த கண்ட்ரி. அப்படின்னா
இந்த தேசத்தில் சுப்ரீம் கோர்ட்டான உச்சநீதிமன்றம் தான் மேல்முறையீட்டின் கடைசி கோர்ட்டுனா நீதிமன்றம், ரைட்டா? அதாவது இதுக்கு மேலே நீ எங்கேயும் அப்பீல் பண்ண முடியாது. அப்பீல்னா மேல்முறையீடு செய்ய இயலாது. அதான் த சுப்ரீம் கோர்ட் இருக்கின்றன. த ஃபைனல் அப்பேலேட் அப்படின்னா கடைசியான மேல்முறையீட்டு கோர்ட் இந்த கண்ட்ரியில். மேல்முறையீட்டு கோர்ட்னு கடைசியாக மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இந்த நாட்டில் இருக்கின்றன. இதுக்கு மேலே வேறு எந்த கோர்ட்டும் கிடையாது. அஸ் ரிகார்ட் இதை சார்ந்து அப்படின்னு சொல்கிறான். அஸ் ரிகார்ட்னு இதன் பொருட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அஸ் ரிகார்ட் என்ன, இதை பொறுத்தவரை, ரிகார்ட்ஸ்னா இதை பொறுத்தவரை, அஸ் ரிகார்ட் த அப்பேலேட் ஜுரிடிக்ஷன். அப்பேலேட்னு என்னது, மேல்முறையீட்டு அதிகார வரம்பை பொறுத்தவரை. இப்போ மேல்முறையீட்டு அதிகார வரம்பை பொறுப்பு இவனுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்கின்றன, ரைட்டா? அப்போ அதுதான் சொல்கிறான், அஸ் ரிகார்ட்ஸ்னால் பொறுத்தவரை. எதை பொறுத்தவரை? த அப்பேலேட் ஜுரிடிக்ஷன். அப்படின்னா அப்பேலேட் ஜுரிடிக்ஷன்னா மேல்முறையீட்டு அதிகார வரம்புன்னு என்ன, அதை பொறுத்தவரை. அதை சொல்ல வர்றான் பாருங்களேன். த சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் அப்பீல் எகெயின்ஸ்ட் த டிசிஷன் ஆஃப் த ஹை கோர்ட் அப்படின்னா, அப்போ ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்கிறது. வழக்கை தொடுக்க வேண்டி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தொடுங்கள், நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறது. வழக்கை தொடுங்கள், ஏன்னா ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அதை எதிர்த்து நீங்கள் தொடுக்கலாம், அதை விசாரிக்கப்படும். அதை தான் அப்படி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ்னால் கேட்கிறது, அனுமதிக்கிறது. இந்த இடத்துல ஹியர்ஸ்னால் கேட்கிறதுன்னு சொல்லக்கூடாது, அனுமதிக்கிறது. எதை அனுமதிக்கிறது? அப்பீல்னாலும் அப்பல் ரெண்டு ஒன்று தான். அப்பீல்ஸ்னால் மேல்முறையீடுனா இப்போ ஹைகோர்ட்டில் சொன்ன தீர்ப்பு சரியில்லை, அதனால தான் நான் மேல்முறையீடு பண்ணுறேன். அப்பீல்ஸ்னால் மேல்முறையீட்டை எகெயின்ஸ்ட், எதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறேன்? தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறேன், தீர்ப்பு சரியில்லை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்பீல் எகெயின்ஸ்ட் த டிசிஷன், முடிவு. எதனோட முடிவு? ஆஃப் த ஹை கோர்ட், உயர்நீதிமன்றத்தின் முடிவு, தீர்ப்பு. டிசிஷன் தீர்ப்பை எதிர்த்து நான் செய்வதை அது ஏற்றுக்கொள்ளுகிறது. ஹியர்ஸ்னால் ஏற்றுக்கொள்ளுகிறது சுப்ரீம் கோர்ட். எந்தெந்த கேஸில் ஏற்றுக்கொள்ளுகிறது? சிவில் சொத்து பிரச்சனை, அடுத்து கிரிமினல் அடிதடி, கொள்ளை, ரைட்டா? இந்த வழக்குகளும் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்டில் போகும். ஒன்று சிவில் நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது கிரிமினல் அடிதடி, கொள்ளை, அதை கிரிமினல்னு சொல்லுவாங்க. குற்றவியல் அது நிலம் சம்மந்தப்பட்டது, இது குற்றம் சம்மந்தப்பட்டது. அண்டு கன்ஸ்டியூஷனல் அரசியல் அமைப்பு. இப்போ இந்திய அரசியலமைப்பு படிச்சிருக்கீங்களே, சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் சொல்லப்பட்ட விதிமுறைகள் சரியில்லைன்னு சொன்னால் அதை நம்ம விளக்கம் கேட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டால் அவங்க சரியான அந்த தீர்ப்பு சொல்லலைன்னு சொன்னால் அதை எதிர்த்து நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ 3 சிவில், கிரிமினல் அண்ட் கன்ஸ்டியூஷனலை எதிர்த்து ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நாம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்யலாம். அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளும். ஹியர்ஸ்னால் கேட்கிறதுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறது, ரைட்டா? அடுத்து கன்ஸ்டியூஷனல் கேசஸ், அது சொல்கிற மாதிரி கேசஸ் வித் ஏ சர்டிஃபிகேட். அந்த கேஸோடு சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஹைகோர்ட்லேருந்து. இந்த மாதிரி நீங்கள் மேலே போங்க சுப்ரீம் கோர்ட்னு, அதான் சொல்கிறான். அது தீர்ப்பு சொல்லும்போது எழுதிடுவாங்க கீழே ஒரு லைன், நீங்கள் இந்த தீர்ப்பு உங்களுக்கு இஷ்டமாக இல்லை என்றால் நீங்கள் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் செய்யலாம்னு எழுதிடுவாங்க. அதுதான் அதுக்கு பேர் தான் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. தீர்ப்பு சொல்லும்போது ஹைகோர்ட்லேயும் கடைசி ஒரு லைன் எழுதுவாங்க, இந்த தீர்ப்பை நீங்கள் அடிபணியாவிட்டால் நீங்கள் மேல்முறையீடு செய்ய இத்தனை நாள் டைம் கொடுக்கப்படும், 15 நாளோ 16 நாளோ டைம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. அதுதான் அந்த சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. வித் எதோட சேர்த்து, அதாவது கன்ஸ்டியூஷனல் கேசஸ் வித் ஏ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹை கோர்ட் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தின் ஒரு சான்றிதழோடு சேர்த்து நீ அப்பீல் பண்ணலாம். தேட் என்னவென்றால் அந்த சான்றிதழ் தேட் இட் இஸ் ஃபிட் டு அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதுக்கு தகுந்த கேஸ், மேல்முறையீடு செய்ய தகுந்த கேஸ் என்று அவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார். அதான் கடைசியில் என்ன எழுதுகிறார் இல்லையா, நீங்கள் இந்த தீர்ப்பில் நீங்கள் சந்தோஷமடையவில்லை என்றால் நீங்கள் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் செய்யலாம். அதுதான் சர்டிஃபிகேட் தான். அப்படின்னா நீங்கள் மேலே போய் பாருங்கள், மேலே போய் சுப்ரீம் கோர்ட்டில் நீதி கோருங்கள். என்னோடய தீர்ப்பு இது தான், உங்களுக்கு எதிர்த்து தான் கொடுத்துருக்கேன், என்னை பொறுத்தவரை சரி, நீங்கள் இதில் ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணால் அங்கே போய் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதான் த கேஸ் வித் எ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹை கோர்ட்னா உயர்நீதிமன்றத்தின் சான்றிதழோடு, தட் இஸ் எப்படி சான்றிதழ், தட் இஸ் ஃபிட் டு அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட்னால் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இதை மேல்முறையீடு செய்யலாம். அதை தான் கீழே எழுதும்போது எழுதிடுறேன்னு சொல்லலாம். அது அப்பீல் போகலாம்னு சொல்லி எழுதிடுவார், ரைட்டா? அதான் சர்டிஃபிகேட் தீர்ப்பு சொல்லும்போதே.
அடுத்து சச் எ கேஸ் கேன் பி brought பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி கேஸ் வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வரும். ஓன்லி இஃப் த ஹைகோர்ட் சர்டிஃபைஸ். அப்போ ஹைகோர்ட் வந்து மேல்முறையீடுக்கு ஒப்புதல் கொடுத்தால் ஒழிய, ஓன்லி இஃப் இதை செய்தால் ஒழிய, இஃப் த ஹைகோர்ட் சர்டிஃபைஸ்னால் கொடுத்தால், எதை கொடுத்தால், சர்டிஃபிகேஷனை கொடுத்தால், த கேஸ் இன்வைஸ் எ சப்ஸ்டான்ஷியல் லா. சப்ஸ்டான்ஷியல்னால் ஒரு உதவி, சப்ஸ்டான்ஷியல் என்னது, ஒரு உதவி சட்டம். அது ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தில் ஒரு கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றங்களை ஹைகோர்ட் ஏற்படுத்த முடியாது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேவைப்படுகிறது. நல்லா கேட்டுக்கோங்க. சச் எ கேஸ் கேன் பி brought. இந்த மாதிரி வழக்குகள் கொண்டு வரப்படுகின்றன. கேன் பி brought கொண்டு வரப்படுகின்றன பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரப்படுகின்றன. மேல்முறையீடு இட்டு ஹைகோர்ட்லேருந்து. ஒன்லி இஃப் எப்போ த ஹைகோர்ட் சர்டிஃபைஸ். ஹைகோர்ட் வந்து சர்டிஃபை பண்ணணும். சர்டிஃபைனா சான்றிதழ் வழங்கணும். த கேஸ் இன்வைட்ஸ். இந்த கேஸில் இன்வைட் என்னது, தேவைப்படுகிறது. எது சப்ஸ்டான்ஷியல் லா. சப்ஸ்டான்ஷியல் இந்த கேஸுக்கு தேவைப்படுகிறது. எது தேவைப்படுகிறதுன்னு சப்ஸ்டான்ஷியலாக ஒரு கணிசமான ஒரு சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது. சப்ஸ்டான்ஷியல் கணிசமான சற்று திருத்தம் தேவைப்படுகிறது. சட்டத்தில் திருத்தம் தேவைப்படுகிறது. அல்லது கணிசமான சட்டம் தேவைப்படுகிறது ஆஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னது, விளக்குதல். எதை விளக்குதல், கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பை, இந்திய அரசியலமைப்பை விளக்கி, நல்ல இன்டர்பிரிட்டேஷனை விளக்குதல். அது என்னது, ஆஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதான் இந்திய அரசியலமைப்பை விளக்கி ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டான்ஷியல் அமெண்ட்மெண்ட். என்னது அமெண்ட்மெண்ட், இன்வைஸ்னா அமெண்ட்மெண்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல சப்ஸ்டான்ஷியல்னால் ஒரு 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 பொதுவான ஒரு கணிசமான ஒரு மாற்றம், சட்டத்தில் மாற்றம் தேவைப்படுகிறது. அதனால் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று நாங்கள் அனுமதிக்கிறோம் போவதற்குன்னு சொல்வார்கள். ரைட்டா. அடுத்து அட்வைசரி ஜுடிக்ஷன் அப்படின்னு சொன்னால், அட்வைஸ் என்னது, ஆலோசனை. அப்போ ஜுடிக்ஷன் என்னது, ஆலோசனை, அதிகார வரம்பு. ரைட்டா. அட்வைஸ் என்னது, ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சட்டத்தில் அவருக்கு தெரியலை, அதில் விளக்கம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதுவார். இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, எனக்கு ஒன்று இது சரியாக தெரியலையே, இது நன்றாக விசாரித்து விளக்குங்கள்னு சொல்லுவார். ஒரு சட்டத்தில் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். இந்த சட்டத்தின் பிரகாரம் இது தெளிவாக எனக்கு கூறும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டத்தை விவாத பொருளாக கொண்டு வந்து அந்த சட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கணும் ஆராய்ந்து அதை ஜனாதிபதிக்கு எடுத்துரைப்பார்கள். அதுதான் அட்வைசரி ஜுடிக்ஷன். அப்படின்னா ஆலோசனை அதிகார வரம்பு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது உண்டு. ரைட்டா. த கான்ஸ்டியூஷன் கன்ஃபேர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் அமைப்பானது, இந்த அரசியல் அமைப்பு என்ன செய்கிறது, கன்ஃபேர்ஸ்ன்றது வழங்குகிறது. எதை வழங்குகிறது, த கான்ஸ்டியூஷன்ஸ் கன்ஃபேர்ஸ் டு த அந்த பிரசிடெண்ட்டுக்கு வழங்குகிறது. எதை வழங்குகிறது, பவர் டு ரெஃபர் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த அரசியல் அமைப்பு கன்ஃபர்ஸ்னால் வழங்குகிறது, அந்த பிரசிடெண்ட்டுக்கு வழங்குகிறது. எதை, இந்த பவர்னு அதிகாரத்தை வழங்குகிறது. எந்த மாதிரி அதிகாரம், டு ரெஃபர்னு சொன்னால் குறிப்பதற்கு. ரெஃபர்னால் இது குறிப்பிடுகிறது. எதை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்ப. இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புவதற்கு. என்னது, எனி கொஸ்டின், ஏதாவது சட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த அரசியலமைப்பு ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. ஆர் ஃபேக்ட்னா ஒரு உண்மை. கான்ஸ்டியூஷனில் தப்பாக இருக்கலாம், ஆனால் உண்மை வேறு மாதிரியாக இருக்கலாம். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் தப்பா, உண்மை தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டு ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதலாம். அதை விசாரித்து சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லணும். அதுதான் இந்த பவர் ஜனாதிபதிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா. த கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஷனை வழங்குகிறது அந்த பிரசிடெண்ட்டுக்கு வழங்குகிறது. த பவர் ஒரு அதிகாரத்தை வழங்குகிறது. டு ரெஃபர்னு அனுப்ப வேண்டி டு த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டி. எதை அனுப்ப வேண்டும், ஆர் த கொஸ்டின்ஸ் ஆஃப் லா, சட்டத்தின் கேள்விகள், சட்டத்தை உட்பட்ட கேள்விகளை அவர் கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில். ஆர் ஃபேக்ட்னா உண்மையா இல்லையா என்று கேட்கலாம். விச் இஸ் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். அது வந்து முக்கியமாக இருக்கிறது. விச் இஸ் இருக்கிறது. த ஒப்பீனியன்னா கருத்து, யாரோட கருத்தாக இருக்குது, ஃபேக்ட்னு சொல்கிறாங்களே. ஃபேக்ட்னா உண்மை. அப்படின்னா உண்மை என்ற கருத்து ஆஃப் த ஒப்பீனியன் ஆஃப் த பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா பொதுமக்களின் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வாங்கியது ஒன்றாக இருக்கிறது.
பொதுமக்களில் பொதுமக்களின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உண்மை கருத்தாக இருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் இடத்தில் அவர் கேட்கலாம். அடுத்து மிஸ்லேனியஸ் ஜூரிடிக்ஷன் அப்படின்னா மிஸ்லேனியஸ்னால் இதெல்லாம் தவிர்த்து, இந்த மூணும் தவிர்த்து மீதி அதிகார வரம்பு இருக்கிறது. ஜூரிடிக்ஷன்னா அதிகார வரம்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அது என்னன்னு பார்ப்போம். மிஸ்லேனியஸ்னால் இதர அதிகார வரம்புகள் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்ப்போம். The law declared by the Supreme Court is binding on all courts within the territory of India. அப்படின்னா the law declared அப்படின்னா ஒரு சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால் இயற்றப்படுகிறது. சட்டம்னா ஒரு கான்ஸ்டியூஷனில் திருத்தம் பண்ணுறதா இயற்றப்படுகிறது. எந்த ஒரு கோர்ட்டும் வக்கீல்களும் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அந்த தீர்ப்பு உதாரணமாக வச்சு தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, இந்த பாருங்கள் அப்படின்னா இங்கே உள்ள ஜட்ஜி மீற முடியாது. அந்த தீர்ப்பை பார்த்து அப்படியே தீர்ப்பு எழுதியாகும். இப்போ ஒரு வழக்கு நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், அது தீர்ப்பு எழுதுகிறாங்க. அப்புறம் அந்த தீர்ப்பை இங்கே உள்ள வக்கீல்கள் இந்த ஹைகோர்ட்லேயோ மாவட்ட கோர்ட்லேயோ இல்லை தாலுகா கோர்ட்லேயோ வாதாடும் போது அந்த தீர்ப்பை முன்னாடி காமிப்பாங்க. இந்த தீர்ப்பில் இந்த மாதிரி வழக்கு இங்கே நடந்துகிட்ருக்க வழக்கு மாதிரி ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அதனால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்னு இவன் படித்து தான் ஆகணும். அதற்காக அந்த கீ கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பை கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் காமிக்க முடியாது. ஏன்னா இருக்கிற கோர்ட்லேயே மேலே உள்ள கோர்ட் சுப்ரீம் கோர்ட், அவங்க கொடுத்த தீர்ப்பை தான் இங்கே காமிச்சு நம்ம தீர்ப்பு எழுத சொல்லலாம். ஆனால் கீழ்கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பை கொண்டு மேல் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்து எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொடுத்த தீர்ப்பையே மாற்றக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்குது. ரைட்டா? த லா டிக்ளேர்ட் பை த சுப்ரீம் கோர்ட், ஒரு சட்டம் தீர்மானிக்கப்படுகிறது, இயற்றப்படுகிறது யாரால்? சுப்ரீம் கோர்ட்டால். அந்த சட்டமானது அப்படி த லா டிக்ளேர்ட்னா தீர்மானிக்கப்படுகிறதுனா இயற்றப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது, இயற்றப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது, எல்லாம் இந்த இடத்துல ஒரே பொருள்படும். பை த சுப்ரீம் கோர்ட்டால் உச்ச நீதிமன்றத்தால் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்றால், ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்றால், தீர்ப்பே வச்சுக்கேன், தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்றால் அந்த தீர்ப்பானது இருக்கிறது எவ்வாறாக? பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். அந்த தீர்ப்புக்கு பைண்டிங்னு என்னது? கட்டுப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்புக்கு எல்லா கோர்ட்டுகளும் கட்டுப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பை தான் ஃபாலோ பண்ணணும், வேறு கேஸில் அவங்க இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. பைண்டிங்னா கட்டுப்பட்டுள்ளது. பைண்டிங்னா இப்போ நம்ம பைண்டிங் பண்ணுறோம், எல்லா பேப்பரையும் எடுத்து ஒரு புத்தகம் மாதிரி பைண்டிங் பண்ணுறோமா? அப்போ அந்த புத்தகம் அந்த பைண்டிங்குள்ளே எல்லா பேப்பரும் வந்துருச்சு. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவின் நிலப்பரப்பில் உள்ள எல்லா கோர்ட்டுகளும், ஆல் கோர்ட்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய நிலப்பரப்பில் உள்ள எல்லா கோர்ட்டுகளும் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது. பைண்டிங்னா கட்டுப்பட்டது. இந்த இடத்துல பைண்டிங்னா கட்டுப்பட்டதுன்னு போடணும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆதரைஸ்டு டு மேக் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் போட்டு ஜென்ரலி த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட் வித் த அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட். அப்படின்னு நல்லா கவனிங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்கப்படுகிறது யாரால்? ஜனாதிபதியால். எதற்கு அனுமதிக்கப்படுகிறது? சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆதரைஸ்டு டு மேக் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் அப்படின்னு சொன்னால், ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் என்னது? சீரமைக்க. ரைட்டா? ரெகுலேட்டிங் என்னது? சீரமைக்கிறது தான் அந்த ரெகுலேட்டிங்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ எதை சீரமைக்கிறது? அதாவது இது ஏதாவது ஒழுங்குபடுத்துதல். கோர்ட்டுகள் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள ஹைகோர்ட்டுக்குள்ள சப்கோர்ட்னா மாவட்ட நீதிமன்றம், அதற்கடுத்து தாலுகா நீதி, இப்படி ஏகப்பட்ட கோர்ட்டுகள் இருக்குல்ல. இது எல்லா கோர்ட்டுக்கும் தலைமை கோர்ட்டு யார்? சுப்ரீம் கோர்ட். அப்போ இந்த கோர்ட்டுகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தணும். கோர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை உண்டாக்கணும். அதை சுப்ரீம் கோர்ட் தான் உண்டாக்கும். அந்த ஃபாலோ பண்ணணும், எல்லா கோர்ட்டும் ஃபாலோ பண்ணணும். அதை ஒழுங்குபடுத்த எதை? த சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்கப்பட்டது. எதற்கு? டு மேக் ரூல்ஸ், சட்டத்தை உண்டாக்க. எதற்கு சட்டத்தை உண்டாக்கணும்? ஃபார் ரெகுலேட்டிங்னா ஒழுங்குபடுத்துவதற்கு, எல்லா கோர்ட்டுகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கு, ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவதற்கு. அதாவது ரெகுலேட்டிங்னா ஒழுங்குபடுத்த, ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவதற்கு சட்டத்தை உண்டாக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த லா எதுவாக இருக்கணும்? போட்டு ஜெனரலி த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர். ப்ராக்டிஸ் செயல்முறை மற்றும் என்னது? ப்ராக்டிஸ் என்னது? நடைமுறை. இப்போ கோர்ட்டில் எப்படி வக்கீலுக்கு வாதாடணும், எப்படி அவங்க கடைபிடிக்கணும் யூனிஃபார்மை, அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் லுங்கி கட்டி போய் வாதாடக்கூடாது. அதான் நடைமுறைன்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ்னு நடைமுறை. டை கட்டணும்,
அங்கே போய் அனாவசியம் பேசக்கூடாது, அநாகரிக பாஷை பேசக்கூடாது, பேசின ஜெயிலில் போட்டுருவார் கோர்ட். இதெல்லாம் நடைமுறை, அதான் ப்ராக்டிஸ். ஜெனரல்னா பொதுவான ஒரு ப்ராக்டிஸ் நடைமுறை. அண்டு ப்ரொசீஜர்ஸ் வழிமுறைகள், அதற்கு உண்டான செயல்பாடு வழிமுறைகள், அதை சட்டத்தில் எழுதியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் சட்டத்தில். அதெல்லாம் சேர்த்து ஆஃப் த கோர்ட்டில் நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள், ப்ராக்டிஸ் நடைமுறைகள், அண்டு ப்ரொசீஜர்ஸ்னால் வழிமுறைகள், செயல்முறைகள், வழிமுறைகள், இதை உண்டாக்க வேண்டி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலே பார்த்துக்கோங்க, அது சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆதரைஸ்னா அனுமதி வழங்கப்பட்டுள்ளது டு மேக் உண்டாக்க. இந்த சட்டம் இது சம்மந்தமாக சட்டங்கள் உண்டாக்குவாங்க சுப்ரீம் கோர்ட்டில். எல்லா கோர்ட்டும் இதை ஃபாலோ பண்ணணும். ஃபார் ரெகுலேட்டிங்னா ஒழுங்குபடுத்த, எல்லா கோர்ட்டுகளையும் ஒழுங்குபடுத்த சட்டங்களை உண்டாக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது, ஆதரித்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டங்கள் என்னவென்றால் ப்ராக்டிஸ்னால் செயல்முறை, நடைமுறை. வக்கீல்கள் நடைமுறைப்படுத்தணும், கோர்ட்டில் உள்ள ஜட்ஜுகள் நடைமுறைப்படுத்தணும், கீழே உள்ள ஜட்ஜுகள். அதேமாதிரி ப்ரொசீஜர்ஸ் செயல்முறைக்கும் கொண்டு வரணும் ஆஃப் த கோர்ட்டில் உள்ள செயல்முறைகளை வடிவாத்துக்கு கொண்டு வரணும். வித் த அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட். அப்படி அந்த ரூல்ஸை உண்டாக்குனதுக்கப்புறம் அதில் அப்ரூவல் கொடுப்பார், அனுமதி வழங்குவார். வித் த அப்ரூவல்னு அனுமதி ஆஃப் த பிரசிடென்ட், ஜனாதிபதியின் அப்ரூவல்னா அனுமதியை பெற்ற பிறகு சுப்ரீம் கோர்ட் இந்த ரூல்ஸ்களை உண்டாக்கி எல்லா கோர்ட்டுகளையும் ஒழுங்குபடுத்தும், நடைமுறைப்படுத்தும். ரைட்டா? அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு என்னது? ரிவ்யூனா ஆய்வுன்னு அர்த்தம். ரைட்டா? ஜுடிஷியல்னா நீதி ஆய்வு, நீதி மறு ஆய்வு. ரிவ்யூனால மறுன்னு தான் அர்த்தம். என்ன நீதினாலே என்னது? ரிவ்யூனா மறு ஆய்வுன்னு அர்த்தம். அப்போ ஜுடிஷியல்னா நீதித்துறை மறு ஆய்வுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நீதித்துறை மறு ஆய்வுன்னு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ரைட்டா? ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை சுப்ரீம் கோர்ட் மாற்றிவிடும். ரைட்டா? கான்ஸ்டியூஷனை இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பிரகாரம் இதை வைத்துக்கொண்டு மாற்றிவிடும். ரைட்டா? அப்போது நல்ல த பவர் ஆஃப் த ஜுடிஷரி அப்படின்னா, ஜுடிஷியல்னா நீதி. ரைட்டா? த பவர்னா அதிகாரம். அப்போது இந்த அதிகாரம் ஆஃப் ஜுடிஷரி அப்படின்னா நீதிமன்ற அதிகாரங்கள் இருக்கிறது டு டிக்ளேர்னா தீர்மானிக்க, சட்டம் எல்லாம் ஒரு சட்டத்தை தீர்மானிக்க இந்த பவர், இந்த அதிகாரம் ஜுடிஷியரினா நீதித்துறைக்கு இருக்கிறது. த பவர் ஆஃப் த ஜுடிஷியரினா நீதித்துறையின் அதிகாரமானது எவ்வாறு இருக்கிறது? டு டிக்ளேர் எ லா அஸ் எ கான்ஸ்டியூஷனல்னா என்னது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு. அன்கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு உட்பட்டு இல்லாமல் இருந்தால் அதை மறுசீரமைப்பை டு டிக்ளேர்னு தீர்ப்பு வழங்க, டிக்ளேர் எல்லாம் அதை தீர்மானிக்க. எல்லாம் அதெல்லாம் வந்து சட்டம் எப்படி இருக்குது? ஒரு சட்டத்தை உண்டாக்கணும். எது உண்டாக்கணும்? ஆஸ் அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்தால் அதற்கு இவர்கள் ஒரு சட்டத்தை உண்டாக்கணும். டு டிக்ளேர் எல்லாம் ஒரு சட்டத்தை உண்டாக்கணும். எதற்கு? ஆஸ் ஏ அன்கான்ஸ்டியூஷனலாக நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டிருந்தால் அந்த மாதிரி உண்டாக்குனா இஸ் நோன் ஆஸ் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் இருந்தால் அதை ஜுடிஷியரி ரிவ்யூ மூலமாக அதை ஒரு சரி பண்ணி சட்டமாக ஏற்றுவார்கள். டு டிக்ளேர் எல்லாம் ஒரு சட்டமாக ஏற்றப்படும். எப்படி அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்தால் அன்கான்ஸ்டியூஷனல் இஸ் நோன் அஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொன்னால் நீதி மறு ஆய்வு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? த சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் த பவர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு முழு பவர் உண்டு. என்ஜாய்ஸ்னால் அனுபவிக்கிறதுன்னு அல்ல. இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு என்ன ஒன்று? திஸ் பவர், இந்த அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முழுமையாக, இந்த இடத்துல என்ஜாய்ஸ்னு அனுபவிக்கிறவர்கள் முழுமையாக இருக்கிறது. ரைட்? நெக்ஸ்ட்டு, த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் வித் ரிகார்ட் டு அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்சநீதிமன்றம், இந்தியாவின் உச்சநீதிமன்றம், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஹேஸ் இருக்கிறது இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் அப்படின்னா தனிப்பட்ட முறையில், இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் ரிவ்யூவினை மறு ஆய்வு செய்யும் சக்தி இருக்கிறது. இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் ஹேஸ் இண்டிவிஜுவல்னா தனிப்பட்ட முறையில் ரிவ்யூனா மறு ஆய்வு செய்யும் பவர் அதிகாரம் உண்டு. வித் ரிகார்ட் டு எதற்கு எந்த வழக்குகளில் மறு ஆய்வு செய்யலாம் அதை பார்க்கலாம். வித் ரிகார்ட்னா இந்த கீழ்கண்ட இதுகள் சொல்கிறான். இப்போ டிஸ்பியூட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னா ஒரு விவாதம் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு விவாதம் இருக்கிறது. அதில் கான்ஸ்டியூஷனில் சரிவாக விளக்கப்படவில்லை. ஆனால் இதில் இந்த சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஜுடிஷியரி ரிவ்யூ மூலியமாக தீர்த்து வைக்கும். ரைட்டா?
அதை டிஸ்பியூட் யாருக்கு நடுவில் டிஸ்பியூட் பிட்வீன் த சென்டர் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு வேறுபாடுகள் இருக்கின்றன என்றால் அதை கலைத்து வைக்கும், அதை தீர்த்து வைக்கும். அடுத்து டு இன்டர்பிரேட் அண்ட் கிளாரிஃபை எ ப்ரொவிஷன் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் அபவுட் விச் தேர் ஆர் சம் டவுட்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு நல்லா கவனிக்கணும். அப்படின்னா அப்போ இது என்ன சொல்கிறான், இன்டர்பிரேட் அண்டு கிளாரிஃபைன்றான். எது அதாவது இன்டர்பிரேட் என்னது, விளக்கமாக சொல்லவும், ரைட்டா. கிளாரிஃபைனா தெளிவுபடுத்தவும், ரைட்டா. விளக்கவும் மற்றும் தெளிவுபடுத்தவும். எதை விளக்கவும் மற்றும் தெளிவுபடுத்தவும் நல்லா கவனிங்க. டு இன்டர்பிரேட்னு விளக்கவும், இன்டர்பிரேட்னா விளக்கமாக கொடுக்கணும். அண்டு கிளாரிஃபை தெளிவும் படுத்தணும், தெளிவுனா சொல்லியும் கொடுக்கணும். விளக்கவும் மற்றும் தெளிவுபடுத்தவும் எ ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் நுணுக்கங்களை, ப்ரொவிஷன்னா நுணுக்கங்களை எது விளக்கி தெளிவுபடுத்த வேண்டும். எதுக்கு விளக்கும் தெளிவுபடுத்தணும், எபவுட் அதில் பிரச்சனை இந்த எபவுட் வீச் தேர் ஆர் சம் டவுட்ஸ், சில டவுட் சந்தேகங்கள் இருந்தால், இந்திய அரசியலமைப்பில் சந்தேகங்கள் இருந்தால், அல்லது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா கருத்து வேற்றுமை இருந்தாலும், டிஃபரன்ஸ்னா வேற்றுமை, ஒப்பீனியன்னா கருத்து, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கருத்து வேற்றுமை இருந்தாலோ அல்லது டவுட் சந்தேகங்கள் இருந்தாலோ அரசியலமைப்பு சட்டத்தில் அதை விலக்கி தெளிவுபடுத்தும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அதாவது சொல்கிறான் டு இன்டர்பிரேட்னா விளக்கி அண்ட் கிளாரிஃபைனை தெளிவுபடுத்தும் அதிகாரம். எது தெளிவுபடுத்தும் அதிகாரம், எது தெளிவுபடுத்தும் எ ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பில் உள்ள அதிகாரத்தை, வழிமுறைகளை, ப்ரொவிஷன் வழிமுறைகளை விலக்கி தெளிவுபடுத்தும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டுன்றான். எபவுட் வீச் அதில் ஏன் அரசியலமைப்பில் வந்து பிரச்சனை இருக்குன்னா எபவுட் வீச் அங்கே சம் டவுட் இருக்கும். எபவுட் வீச் தெர் ஆர் சம் டவுட்ஸ்னால் சந்தேகங்கள், சில சந்தேகங்கள் அந்த அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்னா மாநிலம் டு மாநிலமோ மாநிலம் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ பிரச்சனை வரும்போது அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஒப்பீனியன் கருத்து வேற்றுமை இருந்தால் இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அந்த மாநிலம் ஒன்று சொல்லும், இந்த மாநிலம் ஒன்று சொல்லும். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இப்போ நம்மளுக்கே காவிரி ஆறு பிரச்சனை வந்து தீராத பிரச்சனை நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன. அப்போ இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது யார், சுப்ரீம் கோர்ட் தான். அந்த கன்ஸ்டியூஷனில் பிரச்சனை, கன்ஸ்டியூஷன் ரைட்ஸில் வந்து காவிரி ஆறு எங்கேருந்து ஆரம்பிக்குது, கர்நாடகாவிலேருந்து ஆரம்பிக்குது. தமிழ்நாடு தண்ணி விட மாட்டான், தண்ணியாக விட மாட்டான், அவன் தடுத்து அணை அடிச்சிடுவான், அவனுக்கு நிறைஞ்சா தான் கொடுப்பான், இவன் கொடுப்பான், எனக்கு இவ்வளோ கொடுத்தாகணும்பான். அப்போ இது கருத்து வேற்றுமை, ரைட்டா. அப்போ இதில் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும்னா ஜுடிஷியரி ரிவ்யூவை பயன்படுத்தி தீர்ப்பு வழங்கும். அப்புறம் இதை ரெண்டு மாநிலத்தின் நடுவில் தீர்ப்பு இவ்வளோ கொடுக்கணும்னு வழங்கும், ரைட்டா. அதை தான் சொல்கிறான். அடுத்து ப்ரொடெக்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். மனிதனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எழுதியிருக்காங்க இல்லையா, இந்தியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பு வழங்கும் இது இந்த ஜுடிஷியரி ரிவ்யூ மூலியமாக. அதுக்கடுத்து தோஸ் லாஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர் விச் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா சட்டங்கள் இப்போ லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், இப்போ பார்லிமெண்ட்லேயோ அல்லது நம்ம இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயோ ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டம் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் பிரகாரம் இயற்றப்பட்டதா இல்லையான்னு பார்ப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை கேன்சல் பண்ணிடுவாங்க கோர்ட்லேருந்து. அதை தான் சொல்கிறான் த லாஸ் பாஸ்ட்னா ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால், பாஸ்ட்னு நிறைவேற்றப்பட்ட சட்டம். எதால் நிறைவேற்றப்பட்டது, பை த லெஜிஸ்லேச்சர்ஸ் சட்டமன்றத்தால் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால், த லாஸ் பாஸ்ட்னா கடந்து சென்றது அல்ல, நிறைவேற்றப்பட்டால்னு அர்த்தம். த லாஸ் பாஸ்டு பை த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றத்தால் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் விச் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அந்த சட்டமானது, விச்னா அந்த சட்டத்தை குறிக்கிறது, விச் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் இதன் பிரகாரம் இல்லை என்றால் அதை மாற்றி விடுவார்கள் சுப்ரீம் கோர்ட். விச் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் இந்திய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமாக இல்லை என்றால் அந்த லெஜிஸ்லேச்சரில் உண்டாகின சட்டம் அது இந்த ஜுடிஷியரி ரிவ்யூ மூலிமா மாற்றி அமைக்கப்படும், இல்லை கேன்சலே பண்ண முடியும். ஓகே, இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நான் நாளையிலேருந்து ஃபிசிக்ஸ்